பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் திரு பே. சண்முகம் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வந்தாருன்னா எங்க வெற்றி டஃப் ஆயிடும், பெரிய நெக் டு நெக் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாரு. இப்ப அது அந்த வகையில பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு விஜய் என்னன்னா அந்த கூட்டணி போலன்னு சொல்லி அந்த கதை அடைச்சிட்டாரு. இப்ப இதனால திமுக ஹாப்பி ஆயிடுமா? அந்த அவரோட ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் கேட்கறேன். இப்ப அவர் அங்க போகாதனால 3 முனை போட்டியா இருக்கு போது, உறுதியான 3 முனை போட்டி, சீமானோட சேர்ந்த 4 முனை போட்டி. அப்படி இருக்கும்போது இப்ப திமுக ஹாப்பியா விஜயோட அறிவிப்புக்கு பிறகு? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? திமுகவுக்கு ஒரு அன்ஹாப்பினஸ் இருக்கும். என்ன தெரியுமா? அவங்க கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இப்போ கூடுதலான பேர வலிமை கிடைச்சு போயிடும். ஓகே, 6 சீட்டு கொடுத்தீங்க, கூட 2 போட்டு கொடுங்கங்கிற நிலைமையில இருப்பாங்க அவங்க. ஒரு கட்சின்னு இருந்தா கூட சீட்டு கேட்டு தானேங்க ஆகணும். கட்சியில் இருக்கிறவனை எப்படி திருப்திப்படுத்துறது? ஆனா அதுக்காக சிபிஎம் விஜயோட போயிரும், காங்கிரஸ் விஜயோட போயிரும், அதெல்லாம் கற்பனையில் தான் சாத்தியம். போகவே போகாது. ஏன்னா எல்லாருக்கும் நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கு. இப்ப நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கும்போது இன்னைய தேதிக்கு எம்பி கையில இருந்தா தாங்க மரியாதை. எம்பி கையில இல்லாம நான் புது கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நான் 26ல ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னா 26ல ஜெயிச்சுவாங்க, அதுக்கு பிறகு பார்ப்போம்னு தான் அவங்க நினைப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எம்பி இல்லாம என்னங்க பண்ண முடியும் பார்லிமெண்ட்ல? ராஜ்யசபாலையும் வேணும், லோக்சபாலையும் வேணும். அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, மற்ற கட்சிகிட்ட இல்ல. சிபிஎம், சிபிஐ நேஷனல் பார்ட்டிஸ். சிபிஐ இதுல வாயை திறக்கிறது இல்லைன்னு வைங்க. சிபிஎம் மட்டும் தான் இப்ப வாயை திறந்து பேசுது, பேட்டி கொடுக்குது. விசிகாவும் ஒரு நாளும் விஜய்கிட்ட போகாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒண்ணு அவங்க அங்கீகாரம் வாங்கிட்டாங்க. இன்றைய தேதிக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சி தமிழ்நாட்டில். அப்போ கூடுதல் எம்எல்ஏ வாங்கணுங்கிறது தான் அவங்க நோக்கமா இருக்கும். இன்னைக்கு 6 பேர் இருக்காங்க, அதை 8 ஆக்கலாம், 10 ஆக்கலாங்கிறதா நோக்கமா இருக்குமே தவிர, அதை இருக்கிற இடத்துல கேட்டு பெறுவதுதான் புத்தாத்தனம்னு நினைப்பாங்களே தவிர அங்க போய் சேர மாட்டாங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். முதல்ல ரவிக்குமார் என்ன சொன்னார்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திருமாவளவனை பற்றி பேசுவது எனக்கு நெகிழ்ச்சியா இருக்குன்னாரு. செல்வ பெருந்தை போய் பார்க்காரு. செல்வ பெருந்தையே சொல்றாரு, அவர் அரசியல் தான் பேசியிருப்பாரு வைங்க, மரியாதை நிமித்தமாக நான் சந்தித்தேன்னு சொல்லிட்டாரு. ஆனா செல்வ பெருந்தைக்கு எதுக்கு ரவிக்குமார் கண்டனம் தெரிவிக்கிறாரு? ஏன்னா பாமக வந்ததுன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, பாமக வந்துருச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு கொடு. டாக்டர் தலைமையிலான பாமக, அன்புமணி பாமக அந்த பக்கம் போயிருச்சு. 2 தான். ஆமா 2 தான். அது 2ங்கிறது தான் உங்களுக்கு சட்டமன்றத்துக்கே வந்துருச்சு சண்டை. சரி, சட்டமன்றத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருந்தாதான் எதிர்கட்சி, குறிப்பிட்ட சதவீதம் இருந்தாதான் லெஜிஸ்லேட்டிவ் குரூப். மற்றதெல்லாம் கட்சி தான், அவ்வளவுதான். அவங்களுக்குள்ளதான் வச்சுக்கிறாங்களே தவிர அதுக்கெல்லாம் சபாநாயகர் வெயிட் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனாலும் சபாநாயகர் நினைச்சா ரைட்டுங்க, 2 டிஃபரெண்டான ஒப்பீனியன் வந்திருக்கு, அதனால ஒரு கொறடா அங்க இருக்கட்டும், ஒரு கொறடா அங்க இருக்கட்டும் நம்ம சொன்னா ஒன்னும் செய்ய முடியாது அவரை. அப்பா என்னாச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க. அதுபோக அவரும் இதே டிபேட்டுகள்ல இதே மாதிரியான எத்தனையோ வாதங்களுக்கெல்லாம் மாற்று வாதம்லாம் வச்சு அடின்னு அடிச்சு எறிவாரு. அவருக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. அதையும் தாண்டி அவர் திமுக அரசியல்வாதி. அப்ப திமுகவுக்கு எது நன்மையோ அதுதான் அவர் செய்வார். நீங்க அதை எடுத்து கோர்ட்டுக்கு வேணா போலாம், எந்த காலத்துல முடியும்? அப்ப சட்டமன்றத்துக்குள்ள 2 பாமக வந்துருச்சு அப்படின்னாலே பாமக பலவீனப்பட்டு போயிரும்ல. இந்த ஐடியாவை யாரு கொடுத்தா? சபாநாயகர்கிட்ட போய் மனு கொடுக்கணுங்கிற ஐடியாவை யாருங்க கொடுத்தா? கொறடா, அதாவதுங்க, ஜி.கே. மணியும் நீக்கல, அருளை எதுக்கு நீக்கணும்? அவர் பாட்டு சொல்லிட்டு கிடக்காருன்னு விட வேண்டியது. அருள் நீக்கிறது ராமதாஸ் நீக்கிறது ஒண்ணுதான். ராமதாஸ் நீக்க முடியாது, ஏன்னா அவர் நிறுவனர் எப்படிங்க நீக்குவீங்க? எம்ஜிஆர் அதிமுக நீக்க முடியுமா? நிறுவனருங்க அவரு, அதெல்லாம் நீக்க முடியாது, இம்பாசிபிள். அன்புமணியவும் டாக்டர் நீக்க மாட்டாரு. இப்படியான சூழ்நிலையில இந்த ஃபைட்டை இப்படியே அதை முடிவு தெரியாம கொண்டு போயிட்டே இருக்கிறதா புத்தால்தனம். ஆனா இப்ப அவங்க ஒரு எண்டை நோக்கி போயிட்டாங்க. சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்ததன் மூலமாக காயின் திமுக பக்கம் போய் சேர்ந்துருச்சு. இப்ப திமுக நினைச்சா அபிஷியலா 2 பாமக ஆக்கி விட்டுரும். அது அவங்களுக்கு எது அரசியல் ரீதியா வசதியோ அதைத்தானே அவங்க செய்வாங்க. தேர்தல் நேரத்துல நியாயமா செய்வாங்களா? அப்படி இருக்காது. அது எப்படிங்க செய்ய முடியும்? அரசியல்ல ஏதுங்க நியாயம்?
கரெக்ட் சார். அப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த ஒரு பாமக இப்ப இங்க வரப்போகுதா அப்படிங்கிறதா? இந்த அழைப்பின் மூலமா ஒரு பாமக. அந்த இடம் வந்து எதுல சந்தேகம் எனக்கு வருதுன்னா, ரவிக்குமாரோட பதற்றத்துல. ஏன்னா, விசிகாவுக்கு கூடுதல் எம்எல்ஏ கிடைக்க வேண்டிய தருணத்துல பாமக ராமதாஸ கொண்டு வந்து உள்ள விட்டா அது இடைஞ்சல்தான்னு அவங்க நினைக்காங்க. ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நாளைக்கு முந்தி தாங்க டாக்டரை பத்தி ரொம்ப நெகிழ்ச்சியா பேசியிருந்தாரு. இப்போ நீங்க ஏன் போய் பாத்தீங்கன்னு கேட்கிறாரு. கூட வந்து இவரும் கேட்கிறாரு. காங்கிரஸ் கட்சி எம்பியும் கேட்கிறாரு. மாணிக் தாகூரும் கேட்கிறாரு. மாணிக் தாகூர் ஏன் கேட்கணும்? ஏன்னா செல்வப்பிரத தலைவர் பதவியில இருந்து போனா நம்ம உட்காந்துடலாம் தான். ஏங்க இது எல்லாமே அவங்கவங்க சொந்த கணக்கு தான். தான் போயிட்டு இருக்கு. Yes. எல்லா நகர்வுகளும் சுயநலத்தின் அடியில் ஆனது. அடிப்படை தான் சுயநலம் தான். அதை தாண்டி எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம அதை வச்சுதான் யூகிக்கிறோம். நம்ம இது அனுமானம் தான் பேசுறோம்னு வைங்க. நம்ம அனுமானம் ஃபெயிலியரும் ஆகும். அதை கூட நான் மறுக்கல. இன்றைய தேதிக்கு விஜய் வைத்திருப்பது முற்றுப்புள்ளியா தொடர்புள்ளியா அவ்வளவுதானே கேள்வி. Yes. 2026 தேர்தலுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இதுதான் அவரோட ரூட்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இந்த 10 மாசத்துல எந்த விதமான மாற்றம் வராது அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா சார்? 10 மாசத்துல மாற்றம் வரணும்னாங்க 2 அணி தான் இப்ப இருக்கு களத்துல. திமுக அணி ஒண்ணு, அதிமுக அணி ஒண்ணு. அதிமுக அணியில பிஜேபி இருக்கு. பிஜேபி பேசுறது ஹிந்து நேஷனலிசம். ஹிந்து நேஷனலிசம்னா ஹிந்து சுப்பீரியாரிட்டி. அது ஹிந்து சுப்பீரியாரிட்டின்னு வரும்போது அதுல ஹிந்தியும் சேர்ந்து வருது. அவ்வளவு பெரிய மகாராஷ்டிரா எதுக்குதுங்க? அத 65 நாங்க சொன்ன இந்தி இம்போசிஷன், இந்தி திணிப்புங்கிற வார்த்தையே இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு 60 வருஷம் கழிச்சு மகாராஷ்டிரா பயன்படுத்துது. நீ இந்துனா ஹிந்தின்னு நினைக்கிறாங்க. கர்நாடகாவும் சேர்ந்து கர்நாடகாவும் சொல்லுது. மகாராஷ்டிரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைங்க பயன்படுத்துது. அதை வந்து மராத்தி நேட்டிவிசம் பல வார்த்தைகள்லாம் போட்டு பண்றாங்க. அப்போ பிஜேபிக்கான எதிர்ப்பு எதுல இருந்து வருது அப்படின்னா அவங்க அந்த ஒற்றை கலாச்சாரத்தை உயர்த்தி பிடிப்பதுல இருந்து வருது. அதுல இருந்து அவங்க பின்வாங்குவாங்களான்னா வாங்க மாட்டாங்க. ஏன்னா அதான் அவங்க ஓட்டு வங்கி. திராவிட சித்தாந்தத்தில இருந்து பின்வாங்குவதற்கு திமுகவாலேயோ அதிமுகவாலேயோ முடியுமா? முடியாது. அவங்க ஓட்டு வங்கி. அதே மாதிரி தானே பிஜேபியும். அது பிஜேபியோட ஓட்டு வங்கி. அப்ப இடையில யாரு மாட்டிக்கிடுவாங்க? பிஜேபியோட கூட்டணி சேர்ற கட்சி எல்லாத்துக்கும் கூட்டணி வேற, கொள்கை வேற, இதெல்லாம் சொல்லலாங்க. ஆனா அடிமனதுல வாக்காளர்களோட அடிமனதுல ஒரு உணர்வு இருக்கும்ல, சித்தாந்த உணர்வு. 5% வைங்க. அது 100 பேருக்கு 5 பேருக்கு தாங்க சித்தாந்தத்தை பத்தியே தெரியும். மற்றவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அன்றாட சில்லறையை பத்தி தான் கவலை. சித்தாந்தத்தை பத்தி என்ன கவலை? ஆனா அந்த 5% தான் அங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குது. 5க்கு தாங்க இந்த பாடுபடுறோம். நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியும் சார். சார் இப்ப என்னன்னா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப விஜய் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தாரு, திமுக வீழ்த்த எந்த எல்லைக்கும் போவோம்னு சொன்னாரு. அதை ஒட்டிதான் வந்து பலரும் வந்து அரசியல் கணக்குல மாற்றி பேசினாங்க. விஜய் எங்க கூட்டணிக்கு வரணும்னு சொல்லிட்டு பாஜக தினந்தோறும் சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப வந்து இவர் வந்து இந்த ஸ்டாண்ட் கிளியரா சொல்லிட்டாரு, ஒருபோதும் கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னா, இப்ப இதேதான் இந்த 10 மாசம் இப்படிதான் டிராவல் ஆக போதா? இதுல மாற்றம் இருக்காதா? நீங்க எப்படி சார் இது புரிஞ்சுக்கிறீங்க? 10 மாசம் எப்படிதாங்க டிராவல் ஆகும்? என்ன காரணம்னா அந்த ஹிந்து நேஷனலிசம்ங்கிற அந்த பாயிண்ட் உள்ள வரும்போது அதுல மத்தவங்களுக்கு ரோல் இல்லை. சரி, தமிழ்நாடு ஓட்டு வங்கியில தேசிய ஓட்டு வங்கி காங்கிரஸ் காலத்துல இருந்ததுங்க, எங்களோட ஸ்கூல் டேஸ், அப்புறம் காலேஜ் டேஸோட ஒரு பகுதி. 67 வந்து பக்தவச்சலம் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. பக்தவச்சலம் தான் சிஎம்ஆ இருக்காரு. ஆனா 67 தேர்தலில் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. காமராஜர் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்துட்டு வந்து விருதுநகர் எம்எல்ஏ தேர்தலுக்கு போட்டி போட்டாரு. ஒரு அகில இந்திய அளவில் ஒரு போஸ்டிங் வாங்கின பிறகு நீங்க வந்து கீழே வந்து போட்டி போடுறீங்க. அப்போ காமராஜர் முதலமைச்சர் ஆவாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க, ஜனங்க நினைச்சுக்கிட்டாங்க. அண்ணாவும் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. இப்ப யார் தான் முதலமைச்சர் வேட்பாளர்? 1967 மக்கள் தான் அதை தீர்மானிக்கணுங்கிற லெவலுக்கு அந்தந்த தலைவர்களோட மெச்சூரிட்டி காரணமாக ஒதுக்கிக்கிட்டாங்க. இப்ப இவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் விஜய தோல்ல தூக்கி சுமக்கணும் அப்படின்னா நான் எப்படிப்பட்டவனா இருந்தா தோல்ல தூக்க தயாரா இருப்பேன். அதாவது விஜய் கட்சியில இன்னைக்கு எப்படி எல்லாம் இருக்காங்களோ அப்படி இருக்கணும் அரசியல் தலைவர்கள். அவங்க தானே தூக்க முடியும். சரி, எடப்பாடி பழனிசாமியை தூக்கி சுமக்க கூட தயாரா இருக்கலாங்க. அமித்ஷாவை தூக்கி சுமக்க தயாரா இருக்கலாம். ஸ்டாலினை தூக்கி சுமக்க தயாரா இருக்கலாம். விஜயை தூக்கி சுமக்கணும்னா அவனுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும்லன்ற. அந்த மைண்ட் செட் உள்ள வேற வழி இல்லைங்களா? முடியும், வேற மத்தவங்களால முடியாது. ரசிகர்கள் சில ஈவன் பெண்கள் ஓட்டு வங்கி கூட கொஞ்சம் வரலாம். அப்ப விஜய் வந்து எனிவேர் பிட்வீன் 10 to 15% வாங்கினா பெரிய வெற்றின்னு தான் நான் என்னைய பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிடுவேன். எவ்வளவு சீட்டு கிடைக்குங்கிறது தெரியாது. ஆனா விஜய் வாங்குற ஒவ்வொரு ஓட்டும் திமுகவுக்கு லாபம்னு நான் நினைக்கிறேன்.
சார் ஆனா இப்ப நீங்க சொல்றது மூலமா எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது சார். அவர் தான் சிஎம் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. யாரு கூட வருவாங்கன்ற ஒரு கேள்வி நீங்க எழுப்புறீங்க. ஆனா இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு ஆஃபரை வந்து யாரும் சொல்லல, அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒண்ணு, சப்போஸ் ஒரு ஒரு பாசிபிலிட்டிஸ் அவர் இருக்குன்னு வச்சுக்கோமே, வரக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் சிஎம் ஆசைப்பட்டு வர மாட்டாங்க. விஜய் சிஎம் இருந்துட்டு போட்டோம், அமைச்சர்கள் இடம் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு ஆசையோட வரக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் இருக்குதான் செய்வாங்க. அப்போ ஒரு அவர்கிட்ட ஒரு கூட்டணி சேரதான வாய்ப்பு இருக்கு. எப்படி சார் கூட்டணி சேரத்தாங்க செய்யும். அந்த கட்சிகளுக்கு தமிழ்நாடு தழுவிய ஓட்டு வங்கியோ இல்ல ஒரு பாக்கெட் ஓட்டு வங்கியோ கூட இருக்காது. ஒண்ணுமே இல்லைங்க. பாமக அபிஷியலாவே நமக்கே தெரியுது, உடையலன்னு சும்மா சொல்லிக்கலாம். ஆனா உடைஞ்சிருச்சு. இப்ப ராம்தாஸ் தலைமையிலான பாமக விஜய்கிட்ட போகுமா? அது போகாது. எத்தனை சதவீதம் ஓட்டு வச்சிருக்காங்க அவங்க? அவங்க ஏற்கனவே 5%, இப்ப வந்து 2% ரெண்டா பிரிஞ்சுதான் அது எவ்வளவு 2.5% காரங்களே போக மாட்டாங்க. அப்படிதானே? என்ன காரணம் அப்படின்னா, அந்த சினிமா ஸ்டார் அண்ட் பொலிட்டிஷியன் உடனடியாக அவர்கிட்ட போறதுல இருக்கிற சில சடைவுகள் முடியாது. சும்மா பேசுறதுல அர்த்தம் இல்லைங்க, அது முடியாது, இம்பாசிபிள். அப்போ விஜய் எப்படி கட்சியை வளர்த்து எப்படி முதலமைச்சர் பதவி அடையலாம்? குறைந்தபட்சம் சில வருடங்கள் வந்து பாடுபட வேண்டியது வரும். மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டியது வரும். மக்களோட மக்களாக களத்தில் நிற்க வேண்டியது வரும். எங்க நேரம் இருக்கு? அவரே செப்டம்பர்ல தான் வருவேன்றாரு. இங்க நவம்பர் டிசம்பர்ல மழை அடிச்சு ஊத்தி எரியுங்க. பிரச்சனை, அடுத்த பிரச்சனை இருக்கு. பீகார், நம்ம போன இதுல இதை பத்தி பேசணும். பீகார்ல வந்து இன்னைக்கு அது எல்லா பேப்பர்களும் இந்த 10 நாளா வந்து அதான் அடிபடுதுங்க. பீகார் சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். என்ன ப்ராப்ளம் தெரியுமா? அங்க மழை காலங்க, நம்ம ஊர் மழை காலம் மாதிரி அங்க வந்து தென்மேற்கு பருவ காற்று மழை. ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் மழை ஊத்துதுங்க பீகார்ல. ஏற்கனவே அது வந்து நிறைய இடத்துல வெள்ளம் தான் வரும் பீகார்ல. அப்போ வீடு வீடா போய் கிட்டத்தட்ட 2.5 கோடி பேருக்கு ஸ்பெஷலா வந்து அவனை ரிவைஸ் பண்ணி 3 தடவை விசிட் பண்ணி அவன் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து ஓட்டரா அவன் எப்படி என்ரோல் பண்ணிக்குவான்? இந்த கேள்வியை கேட்டா தேர்தல் ஆணையம் அதெல்லாம் இல்லை, பண்ணித்தான் ஆகணுங்குது. கோர்ட்டுக்கு தான் போகுது. அடுத்தது தமிழ்நாடுங்குது. எப்போ? நவம்பர் டிசம்பர்ல. இங்க என்ன மழை காலம்? சரி, எய்ம் பண்ணி செய்யறாங்க. மழை காலத்துல எப்படிங்க பண்ண முடியும்? ரிவிஷன் பண்ண முடியும்? அவன் துண்டை காணும், துணியை காணும், குடிசையை காணும்ட்டு வீட்டை காணும், எங்களுக்கு நிவாரணம் கொடுங்கன்னு கேட்டு மக்கள் ரோட்ல நிற்பாங்க. அப்போ வந்து ஐயா உன் பேர் ஓட்டர் பதிவுல இருக்கா, வாக்காளர், எனக்கு வாக்காய் வேணாயாமா. அப்போ எவ்வளவு முட்டாள்தனமா வந்து தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்குது. நீ முட்டாளா இருக்கேன்னு சொன்னா இல்ல இல்ல நாங்க நியூ தேர்தல் கமிஷன், புது தேர்தல் கமிஷன். அது எப்படி புது தேர்தல் கமிஷனா இருக்க முடியும்? நியூ எலெக்ஷன் கமிஷன்றாருங்க தேர்தல் ஆணையரை. அப்ப பிராக்டிக்கலா முடியாது. 2 கோடி பேருக்கு நீ வந்து கொடுக்க போறேன்னா 2 கோடி பேர் இல்லாம போக போறான்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்கு அந்த பிரச்சனை வரும்போது விஜய் டூர் போயிட்டு இருப்பாராமோ? சரி, மற்ற கட்சி தயாரா இருக்கும். என்ன காரணம்னா அவங்ககிட்ட அந்த பலம் இருக்கு. இதெல்லாம் இந்நேரம் திமுக அதிமுக எல்லாம் உணர்ந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எப்படி நான் ஸ்பெஷலா மாத்தலாம்னு பிளானிங்கே எடுத்திருப்பாங்க. தேர்தல் ஆணையம் வந்து பாயில பூந்தா இவங்க தடுக்கல போவாங்க. தேர்தல் ஆணையம் பணம் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னா ரைட்டு, இப்பதானே கொடுக்க கூடாதுன்னா முந்தையே கொடுத்துட்டாமா, முன்னாடியே வர வச்சிருவாங்க. பேக்கேஜ் சிஸ்டத்துல ஓட்டிங் ஓடுதுங்க தமிழ்நாட்டுல. என்ன நீங்க ஊர்களுக்கு வாங்க, எங்க வீட்டுல 5 ஓட்டு இருக்கு, 5 ஓட்டுக்கும் ஒரு 3 பைக் ரேலிக்கும் சேர்த்து மொத்தமா பணம் கொடுத்துருங்கன்னு பேசுற குடும்பம் இருக்கா இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இருக்குல்ல? அப்போ எல்லாமே இந்த கட்சிகள் எல்லாமே வந்து அதுல அந்த கலையில வந்து கைதேர்ந்தவங்க. வாங்கிட்டு போடுவானோ போட மாட்டானோ அது நமக்கு தெரியாதுங்க. ஆனா அவன் போடுவாங்கிற நம்பிக்கையில கொடுத்தாகணும். நம்ம மேயர் இருக்காங்களே, அவங்க தாத்தா செங்கை சிவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவர் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ. சென்னாரெட்டி காலத்துல அவருக்கு ஒரு இது சிண்டிகேட் மெம்பர்ஷிப், அதுக்கு ஒரு பாராட்டு விழா. யாருன்னா நம்ம இப்போ ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கார் இல்லையா, செலியன், அவர் தான். அவர் அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க. எல்லாம் வந்து 60 மணிக்கணும் 95 அந்த காலகட்டம். இவருக்கு பாராட்டு விழா, இவருக்கும் பருத்தி இளவழுதின்னு அவருக்கும் 2 பேரும். நான் தான் பேச போறேன், அதுக்கு பாராட்டி பேச போறேன். இப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியுமான்னு கேட்டேன். அதெல்லாம் முடியாதுங்க, கள்ள ஓட்டு போட்டுலாம் ஜெயிக்க முடியாது. ஆனாலும் கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஒரு பட்ஜெட் வைக்கணும். ஏன்னு கேட்டேன். இல்லைன்னா ஓட்டு பதிவுல இருந்து ஓட்டு எண்ணிக்கைக்குள்ள நம்மள பல முறை நம்ம கட்சிக்காரனே தோக்கடிச்சிருவான். ஆனா நான் சொன்ன நீங்க கேட்கல, ஒரு 300 ஓட்டு அங்க கூடுதலா போட்டுதான் நம்ம ஜெயிச்சிருக்கலாம்மா.
நமக்கும் தோணும். சரி, இவனோட டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பட்ஜெட். மற்றபடி எப்போதுமே ஓட்டு, ஓட்டு பதிவு, ஓட்டு எண்ணிக்கை இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல தாங்க போகுது. அவர் நிறைய மனதிலிருந்து பேசுவாருங்க அவரு. அப்போ இயல்பாகவே என்னன்னா கட்சிக்காரனுக்குள்ள இருக்கிற பிளவு, அப்போ கட்சிக்காரன் இருக்கிற உள் பகமை இதெல்லாம் சேர்த்து தான் தேர்தல். திமுக, அண்ணா திமுக எல்லா கட்சியிலையும் உட்கட்சி பூசல் இருக்கும். உட்கட்சி பூசலை எதிர்கட்சியும் பயன்படுத்திக்கிடும். திமுக உட்கட்சி பூசலை யார் பயன்படுத்துவா? அதிமுக. அதிமுக உட்கட்சி பூசல திமுக. இந்த இடத்துல எந்த இடத்துல டிவிக்கே வரும்? அதான் கேள்வி. இவ்வளவு பெரிய பேட்டரியில அவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்களால முடியாதுங்க. முடியாது. கான்பிடென்ட்டா திமுக வர்சஸ் டிவிகே அப்படின்னு ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறாரு. அது பாராட்டலாங்க. என்னன்னா அது ஒரு நம்பிக்கையை வந்து பாராட்ட வேண்டியதுதான். அது சினிமா ஓடுன்னு நம்பி நடிக்கிற கதை தான். தக் லைஃப்னு ஒரு படங்க, பயங்கரமான பாட்டு ஹிட், 1 கோடி வியூ வந்துச்சுங்க அந்த பாட்டுக்கெல்லாம். நானே கூட ஏதோ ஒரு டிவி நிகழ்ச்சியில் அந்த பாட்டை சொல்லி அதுக்கு ஒரு அரசியல் விளக்கம் சொன்னேன். படம் இப்போ ஓடிடியில் போடுறான், பார்க்க முடியலைங்க அந்த படத்தை உண்மையிலேயே. ஏன்னா பொதுவாக ஜென்ரலாக வந்து எப்படியாவது பார்த்துடுறதான், படத்தை விட்டாவது பார்த்துருவேன், பார்க்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி படம் இல்லை. ஒருவேளை ஹைப்பே இல்லாமல் இருந்தால் கூட பிடிச்சாலும் பிடிச்சிருந்துருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்போட போனா ஏமாந்துருவீங்க. படம் ஓடாதுன்னு நினைச்சா கமலஹாசன் அந்த படத்துக்குள்ள போயிருப்பாரு. அதே மாதிரி படம் ஓடாதுன்னு நினைச்சா விஜய் வந்து ஆரம்பிக்க முடியும் அவரோட முயற்சியை. எல்லாம் ஓடும்னு நினைக்கிறது தாங்க. ஓடுறது ஓடாது கடைசியில மக்கள்கிட்ட வந்து முடியும். அதுக்கப்புறம் காரணம் சொல்லணும். அப்போ விஜய் எதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா 2026ன்னு சொல்றதை விட அடுத்த தேர்தலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு டைம் இருக்குங்க. இல்ல சார், விஜயுடைய அரசியல் எதை நோக்கி பயணிக்க போது, தமிழக அரசியல் எப்படி வரும் காலத்துல எந்த விதமான நகர்வுகள் நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்கள் மூலம் வழங்கியிருக்கீங்க. உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.